திருமாவளவன் என்ன சொல்றாரு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அது வந்து இயல்பான ஒரு பதிலாக இருந்தால் கூட இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் வந்து அதுவும் இந்த ராஜ்நாத் சிங் நாணய வெளியீட்டு விழா, கவர்னர் பார்ட்டிக்கு வந்து ஒரு ஸ்டாலின் போனது, இது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கிற இந்த விஷயம் வந்து கண்டிப்பா மீடியா வந்து இன்னும் கொஞ்சம் பற்ற வைப்பாங்க. இல்ல விசிகா வைக்கிற டிமாண்ட் அதானே சார், உங்களுக்கு ஏன் 2 சீட் தான் தரீங்க, எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க சார். ஸ்டாலின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற லெவலில் தான் அவரும் இருக்காரு. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது அந்த கூட்டணியிலேருந்து ஏதாவது பிளவுபடுத்த முடியுமான்னு ஒரு விஷயத்தை வந்து அதிமுக எலவு காத்துக்களி மாதிரி ஏதாவது வருவாங்களாம் காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நீங்கள் விழா நடத்துறீங்க, நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தானே நாங்கள் போகிறோம் அடுத்த. அப்போ நீங்கள் அதிமுகவே வந்து கலந்துட்டா கூட அதை பற்றி திமுக ஒன்றும் கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது. கேரளாவில் 20 நோக்கத்தையும் ஃபில்அப் பண்ணியிருக்கான். தமிழ்நாடு 19 நோக்கத்தை ஃபில்அப் பண்ணுறான். டெல்லிக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்க, எல்லாமே எதிர்கட்சி ஆள்றமான. இந்தியாலேயே தரமான பாடத்திட்டம் கொடுக்குற தமிழ்நாட்டை விட்டுட்டு நீங்கள் மற்ற மோசமாக இருக்கிறதுக்கெல்லாம் ரூபா கொடுத்தீங்கன்னா அப்போ தரமாக கல்வி கற்றுத்தரது வந்து தமிழ்நாட்டோட குற்றமா? புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு இப்படி வராங்களா சார்? பிஎம்ஸ்டி திட்டம் மூலியமா வராங்களா? எப்படி சார்? எப்படிதான் வராங்க? எப்படியாவது ஹிந்தியை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டாந்துருங்க, அதான் அவங்க நோக்கங்க. இது பிளாக்மெயில். இது ஆக்சுவலா இது தமிழ்நாட்டை வந்து பிளாக்மெயில் பண்ற விஷயம். இது எப்படி சார் தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்குதா எப்படி சார்? கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்ற மாதிரி பாஜக இங்க ஏன் வந்து வளராது, வளர முடியாது. இது வரணும் பண்ண எப்படி வளரும் பாஜக? இந்து மதத்தில் வந்து சொல்லி தந்துருப்பாங்க பாவ புண்ணியம்லாம், அதெல்லாம் எதுக்கு ஸ்கூலில் வந்து பேசுறீங்க? உனக்கெல்லாம் வந்து ஜெயிலில் 15 நாள் போறாது, இன்னும் ஒரு 6 மாசமாவது இருந்தாலும் ஜெயிலில் இருக்கிறோம். மகாவிஷ்ணு விவகாரம் நடந்த பிறகுதான் பள்ளி கல்வித்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணுமா? இது முன்னாடியே தெரியாது சார். கவர்மெண்ட்டே முருகன் மாநாடு நடத்துது, நம்ம இந்த மகாவிஷ்ணு மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சந்தடி சாக்கில் கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு லெக்சர் ஏற்பாடு பண்ணலாம்னு கூப்பிட்டுறானுங்க. இதை யாராவது ஒரு சங்கீதம் ஏற்பாடு பண்ணிருப்பான் பின்னாடி. இல்ல என்ன மனநிலையில இருக்காரு திரு எடப்பாடி அவர்கள்? யாரையும் எனக்கு உடன் இருக்காரு எப்படி சார்? இல்ல அவருக்கு வந்து இவங்கெல்லாம் இணைஞ்சாங்கன்னா தன்னுடைய பதவி போயிடுன்ற ஒரே ஒரு கவலை தான் அவருக்கு இருக்கு. ஆனா அவர் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவரே தலைவராக இருந்து எது வர தேர்தல் செஞ்சாருன்னா கட்சி இல்லாத போயிடும். இல்லை நீங்கள் குங்குமண்டலத்தில் சூராதி சூரன் வீராதி வீரன், நீங்க ஏன் ஒரு பார்லிமெண்ட்டோட வின் பண்ணல? ஏன் அண்ணாமலைக்கு பின்னாடி வந்தீங்க? அதிமுக கூட்டணி கட்சிகளும் பாஜக கூட்டணி கட்சிகளும் நிற்கிற இடத்துல அவங்க ஓட்டுக்களை சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி எடுத்த ஓட்டுக்களை விட 12 இடங்கள் அதிகமாக வராங்க சார். குறைஞ்சது 15 இடங்கள்ல கண்டிப்பா ஒரு டஃப் கொடுத்துருக்கலாம்ல, அதை மிஸ் பண்ணிட்டீங்கல்ல. இதனால நீங்க மந்திரியா இருந்திருக்கலாம்ல டெல்லியில. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? இருக்கோம் சார். இன்று வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி நடக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மது ஒழிப்பு மாநாடுக்கு, அதாவது மதவாத சக்திகளை தாண்டி எல்லாரும் பங்கேற்கலாம் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு பத்திரிகையாளர் வந்து அதிமுக கலந்துக்கலாமா அப்படிங்கும்போது கலந்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு. ஒருவேளை இது அதிமுக இருக்கிற மாதிரி எப்படி சார், இது எப்படி எடுத்துக்கிறது சார்? அதாவது இப்போ இருக்கிற சூழலில் வந்து அது வித்தியாசமாக கூட பல பேர் வித்தியாசமாக கூட எடுத்துப்பாங்க. அதாவது வந்து ஏதோ திமுக கூட்டணியில் வந்து கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கார் திருமாவளவன், அதனால் அவர் கொஞ்சம் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் வந்து இல்லை இது மது ஒழிப்பு மாநாடு தானே, எல்லா கட்சியும் கலந்துக்கலாம்னு ஒரு சாதாரணமாக தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு 2 விதமாக சொல்லலாம். அதிமுகவும் கலந்துக்கலாமான்னு நிறுவனங்கள் கேட்குறாங்க. சாதி மதவாத சக்திகள் தவிர யார் வேணால் கலந்துக்கலாம்னு அவர் சொல்கிறாரு. அப்போனா பாமகவுக்கு அழைப்பு கிடையாது, பாஜகவுக்கு அழைப்பு கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு. அதுலேருந்து சாதி மதவாத கட்சி பாமக ஆல்ரெடி பாஜக கூட்டணியில் தான் இருக்காங்க. ஆமாம், சாதி அது 2த்துக்கும் கிடையாதுன்னு தெரியுது. இவங்க வந்து இப்போ தனியாக இருக்கிறதுனால இவங்க வந்து சாதி மதவாத கட்சிக்குள்ளே அதிமுக அடங்காதுன்றதுனால அதிமுக கலந்துக்கன்னா யார் யார் மது ஒழிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது வந்து இயல்பான ஒரு பதிலாக இருந்தால் கூட இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் வந்து அதுவும் இந்த ராஜ்நாத் சிங் நாணய வெளியீட்டு விழா, கவர்னர் பார்ட்டிக்கு வந்து ஒரு ஸ்டாலின் போனது போன்ற விஷயங்களில் திமுக பாஜக நெருங்குது. அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து திருமாவளவன் பேசின விஷயங்கள், உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவரே கூட திருமாவளவன் என்ன சொல்றாரு, கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அதெல்லாம் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அதனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம திருமாவளவன்ட்டு நீங்கள் நாளைக்கு மறுபடியும் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், கூட்டணிக்கு இதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லைங்கன்னு தான் சொல்லுவார் ஆக்சுவலாக. ஆனால் இதை வந்து மீடியாக்கள் வேறு விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. இல்லை வெளிப்படையாக இப்போ பேசியிருக்காரு அப்படிங்கும்போது அதிமுக இதில் கலந்துக்குமா அப்படி சார்? அதிமுக கலந்துக்குமான்றது அவங்க இன்னும் கொஞ்சம் இந்த குழப்பத்தை மேலும் அதிகரிக்கணும்னா கலந்துருப்பாங்க. ஆமாம், இந்த குழப்பத்தை மேலும் அதை அதிகரிக்கணும், விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவங்க கலந்துப்பாங்க. அப்போவும் வந்து திருமாவளவன் ஸ்ட்ராங்காக தான் இருப்பார். அவர் இந்த கூட்டணியை விட்டு போக வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்குது?
3 எலெக்ஷனாக வெற்றியை பார்த்துட்டு இருக்காரு. அவர் தனி சின்னம் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை வாங்கியிருக்காரு. 2 MP 4 MLA வச்சிருக்காரு. இல்ல சார் இனிமேதான் டிமாண்ட் இருக்குல்ல சார், ஏன்னா அதிமுக அதான் கட்சி வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்பிக்கள் இருக்காங்க, அப்படிங்கும்போது இனிமேதான் டிமாண்ட் அதிகமா இருக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு. அதிமுக போனா நீங்க என்ன வின் பண்ண முடியும்? இங்க 10 சீட் கொடுத்தா 8 வின் பண்ணுவீங்க, அங்க 20 சீட் கொடுத்தா 19ல தோப்பீங்கல்ல நீங்க. அங்க போய் என்ன பண்ணுவீங்க நீங்க? வின்னபிலிட்டி இருக்குல்ல. அதிமுக என்ன வலிமை எழுந்திருக்கிற அதிமுக இல்ல விசிகா வைக்கிற டிமாண்ட் அதானே சார், உங்களுக்கு ஏன் 2 சீட் தான் தரீங்க எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க சார். போன வாட்டி கூட தான் டிமாண்ட் வச்சாங்க, ரவிக்குமார் பானசேனத்து தான் நிற்க போறாரு அப்படின்னாங்க. சரின்ட்டாங்க திமுக, சரின்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் மதிமுக சொன்னாங்க எங்களுக்கு தனி சின்னம்னாங்க, வெள்ளின்னுக்கோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற லெவலில் தான் அவரும் இருக்காரு. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது அந்த கூட்டணியிலேருந்து ஏதாவது பிளவுபடுத்த முடியுமான்னு ஒரு விஷயத்தை வந்து அதிமுக இலவு காத்த களி மாதிரி ஏதாவது வருவாங்களாம் காத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் திருமாவளவனுக்கு ஐடியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் இப்போ பேசினதெல்லாம் இன்றைக்கி வந்து மீடியா வேணால் அதை கலப்பலாமே தவிர அவருக்கு வந்து அந்த மாதிரி ஐடியா இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலையை வச்சு அவர் அதிகமான சீட்டை வேணால் திமுக கேட்கலாம், அவ்வளோதான். டிமாண்ட் வைக்கலாம், டிமாண்டை கொஞ்சம் கூட வைக்கலாம், அவ்வளோதான். இல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்தினாரு, மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அதுல ஸ்டாலினும் கலந்துட்டாரு. ஆமா அவரும் கலந்துக்கிட்டாரு. பட் இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, இப்போ ஒரு மாநாடு போறாரு, எதுக்காக சார் கட்சியை பலப்படுத்த? இது வந்து மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியிலேயே போடுறாருல்ல. அது வந்து உண்மையிலேயே சின்சியரா அந்த கலாச்சாரம் இருக்கிற இடத்துல தானே போடுறாரு. ஸோ அதனால வந்து அது வந்து சின்சியராக தான் போடுறாரு. அவங்க மது ஒழிப்புன்றது ஆரம்பத்துலேருந்தே அவங்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அதுக்கு வந்து எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்கிற போது நாளைக்கே இன்னொரு கிளாரிஃபிகேஷன் திருமாவளவன் வரும் பாருங்க. நான் வந்து யார் யார் மதுவை ஒழிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களாம் வரலான்னு சொன்னேன். அதிமுக வந்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. மதுவை இங்கே பிரச்சனை வந்து கூட்டணி கிடையாது, மதுவை ஒழிக்கிறதுக்கு யார் யார் ஒன்று சேருங்களோ சேருங்கன்றதான் பாயிண்ட்டு அப்படின்னு. திமுகலேருந்து யாரும் வரல போல் இருக்கு, வேறு எந்த கட்சியிலேருந்து யாரும் கூப்பிடல அவங்க. ஸோ அதனால் வந்து இவங்க கேட்குறாங்க யாராவது கலந்துக்கலாமா, அதிமுகலாம் கூடுங்களான்னு கேட்டதுக்கு யார் வேணால் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி அது 2 விதமாகவும் எடுத்துப்பாங்க. ஒன்று திமுக கூட்டணியிலே கணிஞ்சு பண்ணால் கூட கொஞ்சம் டிமாண்ட் அதிகப்படுத்தி சீட்டெல்லாம் கேட்கறதுக்கான ஒரு ப்ரெஷராக கூட பயன்படுத்தலாம். இல்லை வந்து இது வந்து மதுங்க, இது தனி விஷயம், கூட்டணிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கூட நாளைக்கு சொல்லலாம். நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் ஆல் இண்டியா லெவலில் இந்தியா கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியில் இருக்கோம். இங்கே அதிமுகவுக்கு வந்து பாஜக விட்டு விலகி வந்தால் கூட எங்களுக்கு ஒன்றும் பாஜகவும் அதிமுகவும் மீண்டும் மறுபடியும் சேருமான்ற ஒரு பேச்சு இங்கே அடிபட்டு இருக்கிற சூழலில் நாங்கள் எதுக்குங்க இது மாதிரிலாம் கூட்டணி அதிமுகவோட நாங்கள் போய் சேர போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட அவங்க சொல்லலாம். இது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கிற இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக மீடியா வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பெருசாக கொண்டு வர பற்ற வைப்பாங்க. இல்லை சார், இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக மாறிடுச்சா எப்படி சார்? ஏன்னா பாமகவே வாண்டடா அழைப்பு விடுறாங்க, எங்க கூட எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா வந்து ஒரு பட்டியலின மக்கள் சமுதாயத்தை சேர்ந்தவரை நாங்கள் முதல்வர் ஆக்குவோம் அப்படின்லாம் ஒரு பகிரங்கமாக வெளியிடுறாரு. அப்படிங்கும்போது இங்கிட்ட ஒரு பக்கம் அதிமுக இன்னைக்கு ரெடியாக இருக்காங்க, விசிகா எப்போனாலும் நம்ம இழுத்துக்கலாம் அப்படின்னு. அப்படிங்கும்போது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிட்டு வரது எப்படி சார்? தவிர்க்க முடியாத சக்தின்றதுல அவங்களும் வந்து எலெக்ஷன்ஸில் தோற்றுருக்காங்க. அவங்களும் எலெக்ஷன்ஸில் இப்போ தான் 3 எலெக்ஷனில் திமுக கூட்டணியில் வின் பண்ணிருக்காங்களே தவிர திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து ஓட்டு வருது. ஆக்சுவலாக காங்கிரஸும் திமுகவும் இருக்கிற இடத்துல விசிகே இருந்தால் அதுக்கு ஓட்டு வரும். ஏன்னா அது மதச்சார்பற்ற அணின்ற ஒரு அங்கீகாரத்தை அது பெறும். அதர்வைஸ் அவங்களுக்கு ஓட்டு வராதுன்னு சொல்ல, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்டத்தக்க ஓட்டு வரும். ஆனால் வின் பண்ணுற அளவுக்கு ஓட்டு வருமா சொல்ல முடியாது. அவர்களுக்கு பெஸ்ட் வந்து இந்த கூட்டணி தான். காங்கிரஸும் திமுகவும் இருக்கிற கூட்டணி மதச்சார்பற்ற ஒரு அணி. அது வந்து மைனாரிட்டிகளுக்கும் பட்டியலினத்தவருக்கும் ஆதரவான ஒரு அணின்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் தான் விசிகேக்கும் கை கொடுக்குது. ஆக்சுவலாக வெறும் காங்கிரஸ் அங்கே இல்லை வச்சுக்கோங்க, காங்கிரஸும் இல்லைன்னா டிஎம்கே அணியோட விஷயம் வித்தியாசமாக இருக்கும். 2014 திமுக காங்கிரஸ் தனியாக நின்னாங்க, அப்போ எப்படிப்பட்ட நிலைமை ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து காங்கிரஸ் திமுக இருக்கிற அணியில் விசிகே இருக்கும்போது அதோடைய வெயிட் கொஞ்சம் ஏறும். காங்கிரஸ் திமுக அணியில் இல்லாத விசிகே தனியாக வந்து வேற ஒரு அணியில் சேர்ந்ததுன்னா அதுக்கு இந்த மாதிரி எதிர்பார்த்த அளவு ஆதரவுலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலாக ஆக மொத்தம் அந்த கூட்டணி பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா அதிமுக எப்படி சார்? அதிமுக பிளான் பண்ணிலாம் அதை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க வேணால் ஒரு குழப்பத்தை வேணால் உருவாக்க ட்ரை பண்ணலாம், அதுவும் மீடியாவோட உதவியோட பண்ணலாமே தவிர அதனால் வந்து திருமாவளவன் வந்து இதனாலலாம் வந்து கூட்டணி விட்டு விலகி வந்துடுவார் நான் எதிர்பார்க்கல. அவர்லாம் நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நீங்கள் விழா நடத்துறீங்க, நாங்கள் அதெல்லாம் ஏற்றுட்டு தானே நாங்கள் போகிறோம் அடுத்த. அப்போ நீங்கள் அதிமுகவே வந்து கலந்துட்டா கூட அதை பற்றி திமுக ஒன்றும் கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அடுத்த கட்டம் கூட்டணின்றது வேற, இந்த மாதிரியான செயல் திட்டங்களில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுன்றது வேற. ஆக்சுவலாக அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது.
தமிழகத்துக்கு கல்வி தொகையை வந்து இதுவரை கொடுக்காம இருக்காங்க மத்திய அரசு. என்னன்னு கேட்டா, நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏத்துக்கிட்டாதான் நாங்க அந்த தொகையை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து திரு அன்பில் மகேஷ் நேரடியா என்கிட்ட இது கேட்டாங்க, புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க வந்து பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லி நேரடியா என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? எதற்காக இந்த தொகையை வந்து கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க? இல்லை, ரெண்டு விஷயம் இருக்குது சார். புதிய கல்விக் கொள்கையை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கல. தமிழ்நாடு அரசு தனக்குன்னு ஒரு தனி கல்விக் கொள்கையை வகுக்கிறதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அது விஷயம் வேற. இப்போ வந்து இந்த சமக்கரா சிஷ்யா அபிமான் இருக்குல்ல, ஆமா, அதுக்கு அவங்க முதல் இன்ஸ்டால்மெண்ட் 573 கோடி ரூபாய் கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கேட்குறாங்க, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னு ஒன்று இருக்கு. அந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும். அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் என்னன்னா, நாடு முழுக்க ஏற்கனவே இருக்கிற ஸ்கூலில் ஒரு 14,500 ஸ்கூலை எடுத்து அந்த ஸ்கூலை வந்து ஒரு மாடல் ஸ்கூலாக டெவலப் பண்ணுறது. அது வந்து ஒரு சயின்டிஃபிக்காகவும் ஒரு நல்ல கட்டமைப்போட நல்ல ஆசிரியர்கள் வசதி, நவோதயா பள்ளிகள் மாதிரி. நவோதயான்னு சொல்ல முடியாது. அது வந்து சிலபஸ் வந்து ஹிந்தி முக்கியம், ஆங்கிலம் முக்கியம், ரீஜனல் லாங்குவேஜ் முக்கியம், ஹிந்தி இருக்காது, ஹிந்தி கட்டாயம். ஸோ அது மாதிரி வச்சு அந்த ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணி ஒரு மாடல் ஸ்கூலாக, ஒரு 100 ஸ்கூலுக்கு ஒரு மாடல் ஸ்கூலாக அந்த ஸ்கூல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. அந்த ஸ்கீமை நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஏற்றுட்டு தமிழ்நாட்டில் பல ஸ்கூல்ஸை நீங்கள் கொடுங்க, நாங்கள் உருவாக்குறோம். 60-40 நாங்கள் 60 போடுவோம், நீங்கள் 40 போடுங்க பார்ட்டிசிபேஷன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் ஹிந்தி இருக்குது, அதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இதை பற்றி ஆராயறதுக்கு நாங்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், எது ஏற்றுக்கலாமா வேண்டாமாங்கிறத, அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். அதனால் நீங்கள் அதை ஒரு சாக்காக வச்சுட்டு புதிய கல்விக் கொள்கைக்கும் இந்த நிதி ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் பிஎம்ஸ்ரீக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் வந்து பிஎம்ஸ்ரீக்கு நாங்கள் எப்படி இருந்தாலும் மறைமுகமாக கொண்டு வரதானே பார்க்குறாங்க. இல்லை, ரெண்டுத்துக்குமே ஒன்று தாங்க. இந்திய கொண்டு தான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம். அப்போ பிஎம்ஸ்ரீயை வந்து நாங்கள் ஏற்றுக்கலன்றதுக்காக நீங்கள் சமக்கரா நிதியை கொடுக்காது இருக்காதீங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சமக்கரா நிதியில் அந்த ஸ்கூல்ஸோடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, அந்த சமக்கராவோட சிக்ஷானுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, 20 விதமான நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, பள்ளிக்கூடங்களில் பெண் குழந்தைகள் அதிகமாக படிக்கிறது, பிற்பட்டவர்கள் அதிகமாக படிக்கிறது, ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து சயின்டிஃபிக்காக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கிறது, ப்ளே கிரவுண்ட் இருக்கிறது, லைப்ரரி இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு 20 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம்லாம் யார் ஃபில்அப் பண்ணிருக்காங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா, கேரளாவில் 20 நோக்கத்தையும் ஃபில்அப் பண்ணியிருக்கான். அந்த அவனுக்கான துட்டு கொடுக்கல, சமக்கரா நிதியை நிறுத்தி வச்சிருக்கீங்க. தமிழ்நாடு 19 நோக்கத்தை ஃபில்அப் பண்ணுறான், நமக்கும் நிறுத்தி வச்சிருக்கீங்க. வெஸ்ட் பெங்கால் 15 நோக்கத்தை ஃபில்அப் பண்ணுறான், அவனுக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்க. பஞ்சாபுக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்க, டெல்லிக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்க. எல்லாமே எதிர்கட்சி ஆளுற மாநிலம், பாஜக அல்லாத மாநிலம். ஆனால் வந்து மத்திய பிரதேஷ்க்கு உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்கீங்க. அந்த சமக்கரா நோக்கத்தில் 3 நாளை கூட நிறைவேற்றலை. யூபியும் எம்பியும், பீகார் 3 கூட நிறைவேற்றலை. அவனுக்கெல்லாம் நிதியை கொடுத்துட்டு தரமான கல்வி கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு நீ பிஎம்சி ஏற்றுக்கலன்றதுக்காக ஃபண்டை நிறுத்தி வைக்கிறது என்ன நியாயம்? இது பக்க அநியாயம் இல்லை. இது ஆக்சுவலாக மத்திய அரசு பண்ணுறது வந்து பக்க அநியாயம், தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம். ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு பாரபட்சம் எப்படி காட்ட முடியும்? அதனால தான் வந்து இங்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, நாங்கள் வந்து மாநில மொழியிலேயே பயிற்றுவிப்போம் அது இதுன்ட்டு. சிபிஎஸ்சி சிலபஸில் 1லேருந்து 5ஆம் கிளாஸ் வரையும் தமிழ் பயிற்று மொழியாக அவங்களால கொண்டு வர முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் 1 முதல் 5 வரை தமிழ் பயிற்று மொழியா, ஒரு பாடமா இல்லை, ஒரு சப்ஜெக்டா இல்லை, பயிற்று மொழியாவே நீங்கள் கொண்டு வருவீங்களா? கொண்டதுக்கான தைரியம் இருக்கா? நாங்கள் ரீஜனல் லாங்குவேஜஸ் இம்ப்ரூவ் பண்ணுறோம் சொல்கிறீங்களா? கொண்டு வாங்க, நீங்கள் கொண்டு வந்து பாருங்க. அதை பண்ணீங்கன்னா நீங்கள் திமுக ஆட்கள்லாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தினா அங்கே ஹிந்தி சொல்லித்தரான்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அங்கேயும் வந்து தமிழ் பயிற்று மொழி வரும் இல்லை? சிபிஎஸ்சி சிலபஸ் இடத்துலையும் கொண்டு வா. உங்கள் கேந்திரிய வித்யாலயில் சமஸ்கிருதத்துக்கு டீச்சர் இருக்கான், தமிழ் கிடையாதுங்க, கிடையாது. அப்புறம் என்ன நீங்கள் பேசுகிறீங்க? தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துட்டு சமஸ்கிருதத்தை சொல்லி தந்துருக்கீங்க, ஹிந்தியை சொல்லி தருவீங்க. தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யாலயில் தமிழே கிடையாது. உங்கள் சிபிஎஸ்சி சிலபஸில் தமிழ் பயிற்று மொழி கிடையாது. நீங்கள் என்ன தமிழ் இம்ப்ரூவ் பண்ணுறது? இவ்வளோ அக்கறை இருந்தால் தமிழ் பயிற்று மொழியாக சிபிஎஸ்சி சிலபஸில் கொண்டு வாங்க. அப்போ எல்லா நாடு முழுக்க ஆந்திராவில் வந்து தெலுங்கு பயிற்று மொழியாக கொண்டு வாங்க. அதை செய்யாத நீங்கள் இந்திய பயிற்று மொழியாக கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் தமிழை நாங்கள் ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வரோம் ஏன் சொல்கிறீங்க? பயிற்று மொழியாகவே கொண்டு வாங்க நீங்கள் சிபிஎஸ்சி சிலபஸில். ஏமாத்து வேலை மத்திய அரசு, சுத்தமாக ஏமாத்து வேலை. கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்கிற மத்திய அரசு, தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிற மத்திய அரசு. ஆக்சுவலா இது குறித்து ராகுல் காந்தியே பேசியிருக்காரு. தமிழை வந்து தரம் தாழ்ந்த மொழியாக RSS கருதுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு சார். அதாவது தமிழை வந்து ஒரு நீச்ச பாஷைன்னு சொல்ற புத்தி தான் RSSக்கு ஆக்சுவலா இருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு. RSS காரங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தமிழை நீச்ச பாஷைன்னுவாங்க. நீச்ச பாஷையா தமிழ்? கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, அது வந்து நீச்ச பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சமஸ்கிருதம் தான் கடவுள் மொழி, அவங்க தான் அதை ஏற்றுப்பாங்க. தமிழை வந்து நீச்ச மொழின்னுவானுங்க. அதனால தான் ராகுல் காந்தி சொல்றாரு. தமிழ் இந்த கவர்னர் என்னங்க சொல்றாரு? சமஸ்கிருதம் தானே பழைய மொழின்னு சொல்றாரு, தமிழையா சொல்றாரு? தமிழோட அருமை தெரியுமா அவருக்கு?
கால்டுவெல்லாம் தமிழுக்கு வந்து ஒப்பிலக்கணம் கொண்டு வந்தவர். ஆக்சுவலாக மற்ற லாங்குவேஜோடலாம் கம்பேர் பண்ணி தமிழ் எவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்குன்னு சொன்னவர். அவர் அந்த கால்டுவெல் ஏற்றுக்கிறார். அவன் வெளிநாட்டுக்காரனாக இருக்கலாங்க, அவன் தமிழ் ஆராய்ச்சி பண்ணி கொண்டாந்து சொன்னான்ல. ஏன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல எதுவும் எங்கேயும் காணலாம், யாமறிந்த புலவர்களின்னு பாடினார் பாரதி. அதே மாதிரி தமிழுக்கு என்னவோ எவ்வளோ சிறப்பாக பாடியிருக்காரு. பாரதியாருக்கு பல மொழிகள் தெரியும், இருந்தாலும் தமிழ் மொழி தான் சிறப்பாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இந்த கவர்னருக்கு என்ன தெரியும் தமிழ் மொழியை பற்றி? இவர் சமஸ்கிருதத்துக்கு வக்காலத்து வாங்குறார். இந்த கவர்னர் ஆர்எஸ்எஸ் காரர் தானே அவர் சமஸ்கிருதம் தான் வக்காலத்து வாங்குவார். இவருக்கெல்லாம் தமிழை பற்றின அறிவு ஒன்றும் தெரியாது. நிதியை கொடுக்கறத விட்டுட்டு தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே தரமான பாடத்திட்டம் கொடுக்குற தமிழ்நாட்டை விட்டுட்டு நீங்கள் மற்ற மோசமாக இருக்கிறதுக்கெல்லாம் ரூபா கொடுத்தீங்கன்னா அப்போ தரமாக கல்வி கற்றுத்தரது வந்து தமிழ்நாட்டோட குற்றமா? தமிழ்நாட்டோட குற்றமா? 50 வருஷம் இங்கே திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்குங்க. நாங்கள் இருமொழி கொள்கை தான் கடைபிடிப்போம், எங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் போகிறோம், எங்கள் ஆட்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க, உங்கள் ஹிந்தியை படிச்சு எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. எங்களுக்கு ஆக்சுவலாக எதுக்காக நாங்கள் ஹிந்தியை படிக்கணும்? ஒன்றும் தெரியாத உங்கள் ஊர்லேருந்து தமிழ் தெரியாத இங்கே வந்து பிழைக்கிறான், எங்களுக்கு புத்தி இல்லையா? நாங்கள் வேணும்னா ஹிந்தியை கற்று நாங்கள் போய் படிச்சுவோம், எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன வடநாட்டில் போய் வேலை செய்யறதுக்காக ஹிந்தி கற்றுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கா? ஒரு லாங்குவேஜ் தெரியல, அது நார்த்லேருந்து வந்து இங்கே உட்காந்து மாதக்கணக்கில் பொசிஷன் கிடக்கிறான். ஒவ்வொருத்தரும் பீகார் வில்லேஜ்லேருந்தும் வெஸ்ட் பெங்கால் வில்லேஜ்லேருந்தும் குஜராத் வில்லேஜ்லேருந்து வந்துட்டு இருக்கான். அவன்லாம் வந்து தமிழ்நாட்டில் பழைக்கும் போது எங்களால் போய் பழைக்க முடியாது. நாட்டில் தேவையான போது கற்றுப்போங்க. ஏன் திணிக்கிறீங்க? நீங்கள் எல்லாத்துலேயும் திணிக்கிறீங்கல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் திணிக்கிறீங்க, எது எடுத்தாலும் திணிக்கிறீங்க. முதல்ல புதிய கல்விக் கொள்கையில் இந்தியை தானே குழந்தீங்க, தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு தானே அதை ஆப்ஷனல் லாங்குவேஜாக மாற்றினீங்க. மொத்தத்தில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மத்திய அரசு, அது திமுக அரசுக்கு வந்து நிதி கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியே வேலை செய்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு இப்படி வராங்களா சார்? பிஎம்ஸ்டி திட்டம் மூலியமா வராங்களா? எப்படி சார்? எப்படிதான் வராங்க? எப்படியாவது ஹிந்தியை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டாந்துடுங்க, அதான் அவங்க நோக்கங்க, வேற எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு ஸ்கீம் சொல்லி கவர்மெண்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்தியை ஏற்றுக்கிற மாதிரி பண்ணிடணும், அதுதான் அந்த நோக்கம். அது எவ்வளவு தூரம் இந்த கிளாஷ் போகும் தெரியல. இது ஏற்றுக்கலன்னா நிதியை கொடுக்க மாட்டேன்ற லெவலில் வந்துட்டாங்க. இது பிளாக்மெயில். இது ஆக்சுவலாக இது தமிழ்நாட்டை வந்து பிளாக்மெயில் பண்ணுற விஷயம். இது தமிழ்நாட்டை மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கிறது. இந்தியை ஏற்றுனா தான் பைசானா அது பிளாக்மெயில் தானே அது? கண்டிப்பாக. ஏன் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அவங்கவுங்க நினைச்ச சிலபஸை வந்து அவங்க ஸ்கூலில் வச்சுக்கலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வச்சுக்கூடாதா? உங்கள் ஹிந்தியை தான் வச்சுக்கணும்னு கட்டாயம் இருக்கா? எங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் போகிறோம், எங்களுக்கு ஏன் நீ எங்களை கம்பல் பண்ணுற? எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்கள் கலாச்சாரத்தை நாங்கள் சொல்லித் தருவோம், தமிழில் சொல்லித் தருவோம், ஆங்கிலத்தில் சொல்லித் தருவோம். ஆங்கிலம் படிச்சுட்டு எங்கள் பசங்கள்லாம் எல்லா ஊர்லேயும், உலகத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. இந்தியா படிச்சுட்டு நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் அதனால் தமிழ்நாட்டை பிளாக்மெயில் செய்கிறது மத்திய அரசு. அதான் என்னோட பாயிண்ட். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்குது மத்திய அரசு, இன்னொரு பக்கம் மெட்ரோ ரயிலுக்கெல்லாம் நிதி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி சார்? தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்குதா எப்படி சார்? தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுன்னு தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்ற மாதிரி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது. பாஜக இங்கேயே வந்து வளராது, வளர முடியாது. இது மாதிரிலாம் பண்ண எப்படி வளரும் பாஜக? இது மாதிரி இப்போ ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்காது நிறுத்தினீங்கன்னா எப்படி சார் பாஜக வளரும்? அது இங்கே இதுக்கு பின்னாடி ஆரம்பித்த எய்ம்ஸை கட்டி முடிச்சிட்டீங்க, இன்னும் இங்கே காம்பவுண்ட் சௌகரியம் கட்டின்னு இருக்கீங்க எய்ம்ஸுக்கு. இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த மெட்ரோ திட்டங்கள்லாம் நிறைவேற்றிட்டீங்க, தமிழ்நாடு மெட்ரோ திட்டத்துக்கு பைசா தர மாட்டேன்றீங்க. அப்புறம் மத்திய தரமான கல்வி கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு மத்திய கல்வியை நிறுத்தி வைக்கிறீங்க, நிதியை நிறுத்தி வைக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? தமிழ்நாட்டை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அந்த மகாவிஷ்ணு விவகாரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து லஞ்சுக்கு வந்து டீச்சர்ஸ் யாரும் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற கூட்டத்தரம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விடுமுறை நாட்களில் வந்து பள்ளி நிர்வாகத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது அப்படின்னா ஒரு புதிய நடவடிக்கைலாம் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து எந்த நோக்கத்தோட கொண்டு வந்தாங்க தெரியாது. இந்த மகாவிஷ்ணு விஷயத்தினால கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு தெரியாது. மகாவிஷ்ணு அந்த விவகாரத்துக்கு பிறகுதான் இது மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, மகாவிஷ்ணு விஷயன்றது முக்கியமாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் அதை யார் கூப்பிட்டாங்க அப்படின்ற விஷயத்த அந்த டீச்சர்ஸ் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் போய் விசாரிச்சிருக்காரு, இந்த யார் ஆர்கனைஸ் பண்ணுறது, யார் அவனுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் கேட்குறாரு. இன்னும் தெளிவான ஒரு பதில் இன்னும் வரல. அதனால் ரைட்டிங்கில் கேட்டிருக்காங்க. அவங்க ஆசிரியர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதோ அவங்க வந்து எதுவும் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அது இது வருது இல்லையா, ஒருத்தரை காமிச்சு கொடுக்கக்கூடாதுன்னு ஏதோ முடிவு பண்ணி ஏதோ பண்ணுறாங்க போல் இருக்கு. ஆனால் யாருன்னு தெரிஞ்சானும்ல, யாருன்னா கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சானும்ல. இந்த மாதிரி ஒரு மோசமான ஃபெலோவை ஏன் கூப்பிட்டாங்க, எதுக்கு கூப்பிட்டாங்க, எப்படி கூப்பிட்டாங்க, யார் சொல்லி கூப்பிட்டாங்க, அதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம யாரையும் காட்டி கொடுக்கூடாதுன்னு ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அது விசாரணையில் ஒரு நாள் மாட்டிப்பாங்க. யாரோ அவங்க வந்து கூப்பிடுறது கூட தப்பு இல்லை, என்ன பேசணுன்ற சொல்ல வேண்டாமா? ஸ்கூல் பசங்க மத்தியில் என்ன பேசணும்னு சொல்ல வேண்டாமா? மாற்றுத்திறனாளி அவமதிக்கிற மாதிரி பேசணுமா? பெண் குழந்தைகளை அவமதிக்கிற மாதிரி பேசணுமா?
இதெல்லாம் உங்களுக்கு எதில் சொல்லி தந்திருக்கான்? இதெல்லாம் அவங்க இந்து மதத்தில் வந்து சொல்லி தந்திருப்பாங்க, பாவ புண்ணியம்லாம். அதெல்லாம் எதுக்கு ஸ்கூலில் வந்து பேசுகிறீங்க? அதெல்லாம் வந்து பஜனை மடத்தில் போய் பேசுங்க, இல்லை கோவிலில் போய் பேசுங்க. இங்கே வந்து ஏன் பேசுகிறீங்க? நீ பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணலை, அதனால தான் நீ அழகாக பிறக்கலைன்னா ஒரு பெண் குழந்தைகிட்ட போய் அப்படி சொல்லாமா சார்? அது என்ன ஃபீல் பண்ணும்? அது மன ரீதியாக பாதிக்கப்படும்ல. மன ரீதியாக தற்கொலை கூட பண்ணிக்குவோம் அந்த மாதிரி இருந்தால். அதெல்லாம் வந்து எப்படி மோசமான ஆட்கள் பேசுகிறாங்க பாருங்க. இந்த மாதிரிலாம் அந்த பெண் குழந்தைகளை வந்து இது பண்ணுறாங்க, உணர்வு பூர்வமாக தூண்டி விடுறாங்க. தாய் தந்தையோட பேரை வச்சு கண்ணீர் விடுற அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னா, அப்போ அந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த அழகா இல்லாததுக்கு காரணம் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணலன்றது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க உணர்வு ரீதியாக பாதிக்கப்படுவாங்க பாருங்க. அவங்க கிட்ட நீ இப்படி போய் பேசினேன்னா உன்னெல்லாம் யார் கூப்பிட்டுது ஆக்சுவலாக? உனக்கெல்லாம் வந்து நீ ஜெயிலில் 15 நாள் போகாது, இன்னும் ஒரு 6 மாசமாவது இருந்தாலும் ஜெயிலில் இருக்கிறோம் மகாவிஷ்ணு. இல்லை சார், இப்போ ஒரு விவகாரம் நடந்த பிறகுதான் பள்ளி கல்வித்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணுமா? இது முன்னாடி தெரியாது சார். அதான் சார், ஏன்னா ஒரு பள்ளியில் நடந்திருக்கு, அது அடுத்த பள்ளிக்கு போயிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இந்த சிவராமனுங்கிற ஒரு போலி NCC மாஸ்டர் வந்து இன்னைக்கு இறந்திருக்காரு. பட் அதெல்லாம் நடக்கும்போது நடந்த பிறகுதான் தெரியுதா பள்ளி கல்வித்துறைக்கு என்ன சார்? ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொன்று நடக்குது. அது வந்து போலி NCC கேம்ப்பு. அப்புறம் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பெரம்பலூர் ஸ்கூலில் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க, சுற்றுச்சூழல் பாதிக்காதபடி பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுவேன்ட்டு. எங்கேயாவது ஸ்கூலில் அது மாதிரி எடுத்துப்பாங்களா சார்? பல்வேறு மதத்தினர் படிக்கிற ஸ்கூலில் பிள்ளையார் சதுர்த்தி உறுதிமொழி எடுக்கிறது நடக்குமா? அப்புறம் வித்யா பண்ணிட்டாங்க சர்க்குலரை. அதாவது சார், இந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் முத்தமிழ் முருகன் மாடை நடத்துறீங்க, அது பிரமாதமாக ஆத்திகர் மனசு எல்லாம் குளிர்ற மாதிரி நடத்துறீங்க. ஆனால் நீங்கள் நடத்துறது என்ன விளைவுகளை ஏற்படுத்திருக்கு தெரியுமா? இந்த அரசாங்கமும் ஏதோ ஆத்திகமாக மாறி பாஜகவுக்கு நெருங்கி வந்துருச்சு போல் இருக்கு. நம்ம கீழே இருக்கிற அதிகாரிகள் இருக்கான்ல, அவன் பெரும்பாலும் RSS ஆளாக இருக்கான், இந்துத்துவ ஆளாக இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், நம்ம இது மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு பேச வச்சா கவர்மெண்ட் நம்மளை கண்டுக்காது அப்படின்னு அவனுக்கு தைரியம் வந்துடுது. அந்த இந்துத்துவ அதிகாரிகளுக்கு தைரியம் வந்துடுது. நீங்கள் நடத்துகிற முத்தமிழ் மாநாடு பாஜகவுக்கு நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக பதில் கொடுக்கறதுக்காக அந்த மாநாடு நடத்துறீங்க நீங்கள். அது ஒரு பக்கம் இருக்குது. அவனுக்கு இங்கே வேலை செய்கிற தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற இந்துத்துவ ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த அதிகாரி பாதி பேர் அப்படி தான் இருக்கான். அவனுக்கு என்னன்னா, கவர்மெண்ட்டே முருகன் மாநாடு நடத்துது, நம்ம இந்த மகாவிஷ்ணு மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, சந்தடி சாக்கில் கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு லெக்சர் ஏற்பாடு பண்ணலான்னு கூப்பிட்டுறானுங்க. இதை யாராவது ஒரு சங்கீதம் ஏற்பாடு பண்ணிருப்பான் பின்னாடி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரி யாராவது அந்த பாஜக மனநிலையில் உள்ள அதிகாரி தான் ஏற்பாடு பண்ணியிருப்பான். கண்டிப்பா சார். இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, ஆனா முதல்வர் வந்து அமெரிக்கால சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? எடப்பாடிக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதான் ஒரு பொறாமப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஏங்க, ஒரு முதலமைச்சர் வந்து அமெரிக்கா போயிருக்காரு, அவர் வந்து தமிழ் சங்கத்தை சந்திக்கிறாரு, தமிழர்களை சந்திக்கிறாரு, வெவ்வேறு குரூப் எல்லாம் சந்திக்கிறாரு, தொழிலதிபர்களை தினசரி சந்திக்கிறாரு. தினசரி ஒரு 1000 கோடி 500 கோடி 300 கோடி ஏதோ ஒரு MOU கையெழுத்தாகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட பேப்பரில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் வந்து லெஷர்லியாக வந்து வண்டி ஓய மோடி வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் ட்ரம்மெல்லாம் தாளம் அடிக்கிறாரு. அங்கே போயிட்டு அடிச்சிருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஆடுறாரு. மணி அங்கே வெளிநாடு நார்த் ஈஸ்ட் கிழக்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம் போனால் அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு மோடி. அதெல்லாம் பார்த்து எடப்பாடி கேள்வி கேட்பாரா? அவருக்கு தைரியம் இருக்கா? இவர் சைக்கிள் ஓட்டுறதை கேள்வி கேட்குறாரு சார். அவர் ஏதோ லெஷர்லியாக சாயந்தரம்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு வாக்கிங் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறது விரும்புவாங்க. அது அவர் பண்ணும்போது பணம் எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற உலகத்தில் இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம். ஏன் சார், ஏதோ ஒரு நாட்டில் யூரோப்பில் ஃபின்லாண்ட்லேயும் நெதர்லாண்ட்லேயும் நினைக்கிறேன் பிரைம் மினிஸ்டர் சைக்கிளில் தான் சார் ஆஃபீஸ் போகிறாரு. அதனால் இதெல்லாம் பாயிண்ட் என்னென்னா வந்து அவரு ஒரு வேலையாக போயிருக்காரு. ஓய்வு நேரத்தில் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சைக்கிள் ஓட்டின்னு போகிறாரு. அதை அவங்க வந்து எடுத்து சோஷியல் மீடியா, அன்றைக்கி இதே சோஷியல் மீடியா இல்லாட்டி ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் வந்திருக்கும். ஆக்சுவலாக சோஷியல் மீடியா வந்திருக்கனால வீடியோவாக இங்கே வருது. அவரோட வேலையில் ஏதாவது தவறினாரா? அவர் போன காரியம் தான் பண்ணி டெய்லி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போயிட்டு தான் இருக்குது. அதுல நீங்க கேளுங்க, அதுல வந்து எவ்வளவு அதுலயும் கேட்டிருக்காரு திரு ஜெயக்குமார். என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க ஆல்ரெடி ஒப்பந்தம் பண்ண கம்பெனியோட திரும்ப ஏன் ஒப்பந்தம் பண்றீங்க அப்படின்னு கேள்வி. ஒப்பந்தம் பண்ண கம்பெனிங்க எக்ஸ்டென்ஷன் போட மாட்டானா, விரிவுபடுத்த மாட்டானா? ஹுண்டாய் வந்தான், ஹுண்டாயோட இன்னொரு தான் கியா கம்பெனி, அவனோட இன்னொரு கம்பெனி தான். ஆனால் அவங்க ஜெயலலிதா ஆட்சியில் அவன் வரவே முடியல உள்ள. அவன் பிரச்சனை இங்கே அவன்கிட்ட அவன் சரியாகவே நடத்தலையே. அவன் போயிட்டான், கடப்பாக்கோ கர்னூலுக்கோ போயிட்டான். அவன் இப்போ அங்கேருந்து கார் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபேக்ட்ரி இங்கே வர வேண்டிய ஃபேக்ட்ரின்னு ஒரு கம்பெனி நோக்கியாவோ பெரிய பெரிய மல்டிநேஷனல்ஸ் கம்பெனியோ ஒரு இடத்துல ஒரு ஸ்தாபிச்சான்னா அதோட எக்ஸ்டென்ஷன் அதே இடத்துல மறுபடியும் கொண்டு வருவான். ஏன்னா அவனுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு, பல விஷயங்களை பண்ணுறதுக்கு. ஏற்கனவே இருக்கிற மிஷினரி ப்ளஸ் புதுசாக போடுற மிஷினரி அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவன் கண்டினியூ பண்ணுவான். ஒரு கம்பெனி அதே கம்பெனியை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன சார் ஆச்சரியம் இருக்குது? இல்லை ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த மந்திரிகளாக இருந்தவங்கலாம் பேசினாங்கன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது சார். இன்னொரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் என்ன கேட்டிருக்காருன்னா, டிசம்பருக்குள்ள வந்து நாங்கள் அதிமுக ஒன்று கூடிகிறோம் அப்படின்னு இருக்காரு. குறிப்பாக எடப்பாடியையும் நாங்கள் இணைக்க போகிறோம் அப்படின்னு இருக்காரு. இது எப்படி சார் அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? அப்படி சார், அதிமுக இணையலைன்னா அதுக்கு எதிர்காலம் கிடையாது, அவ்வளோதான்.
அதிமுக இணைந்து அது வந்து ஒரு வலுவான கூட்டணி பாஜகவோட அமைச்சா, பாஜக, பாமக, தேமுதிகவோடலாம் அமைச்சா அதுக்கு திமுக அணியை வந்து டஃப்பாக எதிர்கொள்கிற வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அதிமுகவும் ஒன்றா இணையலை, அதிமுக சரியான கூட்டணி அமைக்க முடியல அப்படின்னா அதுக்கு எதிர்காலம் கிடையாது. எடப்பாடி தான் வந்து இணைப்புக்கு தடையாக இருக்காருன்றது வைத்தியலிங்கம் சொல்கிறாரு. நாங்கள் எடப்பாடியெல்லாம் வந்து விலக்கிட்டுலாம் அவரை வந்து பிரிஞ்சு போகிறதெல்லாம் நாங்கள் விரும்பலைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வந்து ஒற்றுமைக்கு உடன்பட்டு வரவில்லை என்றால் உங்களை நீக்க வேண்டிய அளவுக்கு நாங்கள் தள்ளப்படுவோன்றதான் அவர் சொல்கிற விஷயம் ஆக்சுவலாக. ஆனா எடப்பாடி அவர்கள் நாங்க தாங்க கட்சி வச்சிருக்கேன், அவர் யாருங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் தானே சார் சொல்லணும். இப்போ எடப்பாடி தானே சொல்லணும் நாங்க இவரை இணைக்க போறோம், இல்லைன்னா இணைக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். ஆனா இங்க வைத்தியலிங்கம், ஓபிஎஸ் போன்றவர்களாம் பேசியிருக்காங்க. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? அவங்களாம் இணைப்புக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க, அதனால பேசுறாங்க சார். 6 பேர் கூட, ஒரு மந்திரிகள் 6 பேர் கூட முன்னாள் மந்திரிகள் போய் எடப்பாடிகிட்ட கேட்டாங்கன்னு சொன்னாங்க. எடப்பாடி என்ன சொன்னாரு, இல்லை முடியாது, என் தலைமைக்கு ஆபத்து வந்துடும், அது இதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் பேசி தீர்த்துக்கலான்னு அவங்க பேசாமல் இருக்காங்க. ஸோ வர டிசம்பர் மாதம் இந்த பாஜகவுடைய பொறுப்புக்குழு 3 மாதம் போட்டிருக்காங்க இல்லையா, அதோட பதவிக்காலம் நவம்பர் மாதம் முடியுது ஆக்சுவலாக. அது முடியறதுக்குள்ள அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நெருக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் இந்த விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் வைத்தியலிங்கம் சொல்லி. இல்லை, என்ன மனநிலையில் இருக்காரு திரு எடப்பாடி அவர்கள்? யாரையும் இணைக்க கூடான்னு இருக்காரு, எப்படி சார்? இல்லை, அவருக்கு வந்து இவங்கெல்லாம் இணைஞ்சாங்கன்னா தன்னுடைய பதவி போயிடுன்ற ஒரே ஒரு கவலை தான் அவருக்கு இருக்குது. தான் பொதுச் செயலாளர், தன்னோட பதவி போயிட போகுது, தன்னோட இம்பார்ட்டன்ஸ் போயிட போகுதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவரே தலைவராக இருந்து வர தேர்தல் செஞ்சாருன்னா கட்சி இல்லாத போயிடும். அப்புறம் இவர் கட்சி இல்லாத இடத்துக்கு தொண்டர்கள் இல்லாத ஒரு தலைவராக மாறிடுவார் அப்புறம். அதனால் இவர் வந்து கட்சியும் வலிமைப்படுத்தணும், ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும். இவர் வந்து தன்னுடைய பதவிக்காக பார்க்கக்கூடாது. பதவின்றது வந்து உங்ககிட்ட வந்து யாரும் பிடுங்க போகிறதில்ல. ஆனால் ஒரு நீங்கள் மற்றவங்களை இணைக்கிறதுக்கான வழியை பாருங்கள், கட்சியை பலப்படுத்துறதுக்கான வழியை பாருங்கள். அனைவரும், ஏன்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே வலி உள்ள ஆளாக இருந்தால் தனியார் நிலத்துக்கு நீங்கள் ஒரு பார்லிமெண்ட் தொகுதியாக வின் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு பார்லிமெண்ட் தொகுதி கூட நீங்கள் வின் பண்ணலை. அதனால் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கான ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் கொங்கு மண்டலத்தில் சூராதி சூரன், வீராதி வீரன், நீங்கள் ஏன் ஒரு பார்லிமெண்ட்டை கூட வின் பண்ணல? ஏன் அண்ணாமலைக்கு பின்னாடி வந்தீங்க? தெற்கில் என்னாச்சு, உங்கள் கேஸ் என்னாச்சு? ஏன் ஓபிஎஸ்க்கு பின்னாடி போனீங்க? ஏன் தினகரனுக்கு பின்னாடி போனீங்க? ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று காமிச்சிருக்கோமே சார் அதிமுக வலியம்பா இருந்தா. உங்களால் ஏன் சார் முடியல? ஆனால் நீங்கள் வந்து பாஜகவோட சேர்ந்தா நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். அது கூட்டணி பாஜகவோட சேர்ந்து அமைக்கணும், நீங்கள் அமைச்சிங்கன்னா வெற்றி பெற்றிருக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2021 அசம்பிளி தேர்தல் பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்க, பாமக அதில் இருந்தது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து 75 ஓட்டு வாங்கினீங்கல்ல, 75 சீட்டு வாங்கினீங்கல்ல. அப்போ அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனார், தினகரனை சேர்த்துக்கோங்க கூடன்னு சொன்னாரா இல்லையா? உங்ககிட்ட சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு 90 சீட்டு வாங்கியிருப்பீங்களா இல்லையா? ஏன்னா ஒரு 10-12 சீட்டில் வந்து தினகரன் ஓட்டு வந்து வெற்றியை பாய்ச்சிருக்கு, ஏடிஎம்கே வெற்றியை. நீங்கள் ஒரு 90-95னா வந்து திமுகவுக்கு டஃப்பாக போயிருப்பீங்கல்ல, அதை மிஸ் பண்ணிட்டீங்களே நீங்கள். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 24 எலெக்ஷன், 21 எலெக்ஷனில் வின் பண்ணீங்க 75. 24 எலெக்ஷனில் என்ன தெரியுமாச்சு? நம்ப மாட்டீங்க. நீங்கள் ஓட்டெல்லாம் பேட்டர்லாம் எடுத்து பாருங்கள். பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து அவங்க ஓட்டை கணக்கெடுத்தா 12 தொகுதிகளில் வந்து டிஎம்கேயோட அதிகமாக வராங்க. கண்டிப்பாக. அதாவது அதிமுக கூட்டணி கட்சிகளும் பாஜக கூட்டணி கட்சிகளும் நிற்கிற இடத்துல அவங்க ஓட்டுக்களை சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி எடுத்த ஓட்டுக்களை விட 12 இடங்கள் அதிகமாக வராங்க சார். 12 இடங்கள், 4 இடங்களில் வந்து கொஞ்சம் தான் கம்மியாக வந்திருக்காங்க, கொஞ்சம் தான் கம்மியாக. அப்போ ஒரு குறைஞ்சது 15 இடங்கள்ல கண்டிப்பா ஒரு டஃப் கொடுத்துருக்கலாம்ல, அதை மிஸ் பண்ணிட்டீங்கல்ல. இத்தனை நாள் நீங்க மந்திரியா இருந்திருக்கலாம்ல டெல்லியில. அப்போ அரசியல்ல வந்து நீங்க எடுக்க வேண்டிய முடிவை சரியான நேரத்தில் எடுக்கணும், நீங்க எடுக்கல. நீங்க அப்போ அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வர அசம்பிளி எலெக்ஷன்லயாவது நீங்க பாஜகவோட சேர வேண்டிய கட்டாயம் இருக்கு. உங்களோட காங்கிரஸோ நீங்க மற்றவங்களோ வந்துருவாங்க எதிர்பார்க்காதீங்க. ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள அந்த இதை பார்த்தா, ரேப்போவை பார்த்தா காங்கிரஸ் வர 26ல் நிச்சயமாக திமுக விட்டு பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக பாஜகவோட தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அப்போ நீங்கள் பாஜகவோட சேர்ந்து உங்களுக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. கெமிஸ்ட்ரினா வந்து உங்களுக்கு மதவாத சக்திகள், அது இது, இவங்க ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆனால் ஓட்டு வாங்குறதுல கூட்டி பார்த்தா அந்த கணக்கு வந்து கரெக்டாக இவங்க வின் பண்ணுற மாதிரி இருக்குது. அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகிறதுனால தொண்டர்களுக்கு பிடிக்காட்டி கூட எலெக்ஷனில் வின் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தோடு நீங்கள் ஒரு கூட்டணி அமைக்கணும். கூட்டணிக்கு அப்புறம் நீங்கள் யாரோ அவங்க யாரோ அது வேறு விஷயம். ஸோ நீங்கள் இருந்தாலும் அதிமுக தரப்பு என்ன நினைக்குதுன்னா, பாஜக கூட்டணி வச்சோம்னா இங்கே சிறுபான்மை ஓட்டுகள் நம்மளை மீறி போயிருது அப்படிங்கிற ஒரு இனிமேல் உங்களுக்கு சிறுபான்மையோட ஓட்டே கிடைக்காது. ஏன் நீங்கள் பிரிஞ்சானே வந்தீங்க, கிடைச்சதா அந்த வாட்டி கிடைச்சா ஒரு இடத்துல வின் பண்ணிருப்பீங்களே சார். சிறுபான்மை உங்களுக்கு இந்த வாட்டி வந்து வெளியே தானே வந்தீங்க, ஏன் ஓட்டு போடல? உங்களுக்கு உங்களை நம்பவே இல்லை சார். நீங்க பாஜக பிஜேபி போயிருவாங்க அப்படின்னு நீங்க பாஜகவோட ஆள் தான் உறுதியா நம்புறான். அவன் திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா இருக்கிற வரையும் உங்களை நம்ப மாட்டான் அவன்.
காங்கிரஸ் திமுக விட்டு வராது, வேலிடான ரீசன் இல்லாதது வராது, அது அவங்க கூட தான் இருக்குமா. காங்கிரஸும் திமுகவும் எங்க இருக்கோ அதுதான் வந்து மதச்சார்பற்ற அணி, மைனாரிட்டிக்கு ஏற்ற அணி நம்ம கருதுறான் அவன். அதனால நீங்க வந்து தனியா வந்தாலும் சரி, நீங்க பாஜகவோட இருந்தாலும் சரி, உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது. அதனால நீங்க அதை பத்தி கவலையை விட்டுருங்க. குறைஞ்சபட்சம் நீங்க 21ல நீங்க அப்படிதான் இருந்தீங்க பாஜகவோட, அதே மாதிரி விஷயத்தை இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா 26ல திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் இருக்குல்ல, ஆன்டி இன்குபன்சி, அந்த அந்த ஓட்டுகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இப்போ இல்லாட்டி நீங்க தனியா நின்னீங்க வச்சுக்கோங்க, தனித்தனியா போனீங்கன்னா விஜய்க்கு விழும், சீமானுக்கு விழும், பாஜகவுக்கு விழும், அதிமுகவுக்கு விழும், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள். அப்படி பிரிஞ்சதுன்னா திமுகவுக்கு ரொம்ப கூடுதல் அட்வான்டேஜ், 200 இடங்கள் கூட வந்துருவாங்க அவங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள்லாம் ஒன்றா இருந்தாலும், அது விஜய் தனியா இருந்து சீமான் தனியா இருந்து, அட்லீஸ்ட் நீங்க ஒன்றா இருந்தீங்கன்னா பாஜக, பாமக, தேமுதிக, அதிமுக எல்லாம் ஒன்றா இருந்தா இந்த அணி வலிமையான அணி திமுகவை தோற்கடிக்கிற அணின்னு மக்கள் நினைச்சு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நீங்க எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய அவசியம் இருக்கு. ஓபிஎஸ், தினகரன் எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய அவசியம் இருக்கு, பாஜகவும் சேர வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த கலை யதார்த்தத்தை எடப்பாடி புரிஞ்சுக்காத வரையும் அவருக்கு அரசியல் எதிர்காலம் கிடையாது. கண்டிப்பா சார், தொடர்ச்சியா சந்திப்போம் சார். மிக்க நன்றி. தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.